அதாவது கடன் தொல்லை இருக்குல்ல. பொதுவாக மக்கள் எதுக்காக கடன் வாங்குவாங்கன்னா, படிப்பு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் இந்த 2 காரணங்களுக்காக தான் பெரும்பாலும் கடன் வாங்குவாங்க. அப்போ இன்னொரு காரணத்துக்காகவும் கடன் வாங்குவாங்க. அதாவது கடன் வாங்குறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. பெரும்பாலும் படிப்பு செலவு, பெரும்பாலும் மருத்துவ செலவு. மருத்துவ செலவு தான் ரொம்ப பிரதானமான இடம் வைக்கிறது. இதனால் இந்த மாதிரி கடன், மருத்துவ செலவு, படிப்பு செலவு, இதனால் கடன் கேட்குறாங்களே, இந்த 2 காரணங்கள் தான் கடன் கேட்பதற்கு அதிக காரணமாகவும் இருக்கிறது. அதில் குறிப்பாக மருத்துவ செலவுங்கிறது எதிர்பாராத விதமாக வந்துடும். அந்த நேரத்தில் கேட்கும்போது இருந்தால் கொடுப்பது தான் சரி என்று இது உறவினர்களுக்கு இடையில், உறவு முறைக்கு இடையில் அப்புறம் திருப்பி கொடுப்பாங்களா மாட்டாங்களா. அப்போது இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, உறவு முறையில் இந்த மாதிரி கடன் கேட்குற வழக்கம் அதிகமாகும்போது உறவுமுறை என்பது பொய்யாகி விடுகிறது. உறவுமுறை என்பது அர்த்தமில்லாதாகவும், உறவுமுறை என்பது இடையூறு தரக்கூடியதாகவும் மாறிவிடுகிறது. எரிச்சல் ஊட்டுவதாகவும் துன்பம் தருகிறதாகவும் ஒரு சுமையாகவும் மாறிவிடுகிறது. உறவுமுறை மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. இந்த கடன் கேட்குற ஒரு வாழ்க்கை முறை எல்லாருமே இன்னும் யாரோ ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டுகிட்டே இருக்காங்க. உறவினர்கள்ட்ட தான் போவாங்க, நண்பர்கள்ட்ட போவாங்க. இப்படி கடன் கேட்குற ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல, இது உறவுமுறை மேலே, ஒரு நட்பு, நண்பர்கள் மேலே இது வெறுப்பை ஏற்படுத்துகிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதுக்கு இந்த நண்பர்கள், எதுக்கு இந்த ஒரு தனியாக இருந்து போடலாம், யார்கிட்டையும் பெருசாக எதுவும் டச் வச்சுக்கூடாது, கொஞ்சம் பழகிட்டாலே போதும், உடனே ஏதாவது கடன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க உரிமையோட. அந்த மாதிரி தான் நிறைய பேரோட இயல்பு இருக்குது. அதனால் கடன் கேட்பதை குறைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, மக்கள் தங்களுடைய உறவினர்களிடம் கடன் கேட்பதை எப்படி தவிர்க்க முடியும்? அரசாங்கத்தின் கையில் தான் அதில் இருக்குது. மக்கள் இப்படி கடன் கேட்குறாங்கனாலே அதுக்கு காரணமும் அரசாங்கம் தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரும்பாலும் மருத்துவ செலவுக்கு தான் கடன் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட வேண்டும். ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது. அந்த மாதிரி கட்டணம் இல்லாமல் மருத்துவத்தை கொடுக்க வேண்டும். இங்கே தனியார் மருத்துவமனை என்பதே இருக்கக்கூடாது. கட்டணம் செலுத்தி ஒரு பைசா கூட கட்டணம் செலுத்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது மருத்துவத்தை காரணங்காட்டி, ஒரு மருத்துவ செலவை காரணங்காட்டி உறவினர்களுக்குள் கடன் கேட்குற வழக்கம் என்பது இல்லாமல் போய்விடும். அப்போ அது சார்ந்து உறவு முறையை யாரும் இடையூறு செய்ய மாட்டாங்க, கடன் கேட்க மாட்டாங்க. அதனால் உறவுமுறை பாதுகாக்கப்படும். உறவுமுறை என்பது மக்களுக்கு ஒரு இடையூறாக தெரியாது, துன்பம் தருகின்ற ஒன்றாக தெரியாது, சுமையாக தெரியாது. உறவுமுறை என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒன்று, இனிமையான ஒன்றாக தெரிய வேண்டும். அடிக்கடி கடன் கேட்குறதெல்லாம் ரொம்ப தப்பு. கடன் கேட்குறது உறவு முறையை வெறுப்பிற்குள்ளாக்கும். நீ திருப்பியே கொடுப்ப அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மற்றவங்களுக்கு இருக்குதுங்கிறக்காக அடிக்கடி கடன் கேட்டுட்ருக்கூடாது. அதனால் கடன் கேட்காமல் வாழ பழகணும். உறவு முறையினரிடம் கடன் கேட்காமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். மற்றபடி வங்கியில் போய் கடன் கேட்குறது அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அது தேவைன்னா அது உறவினர்களிடம், நண்பர்களிடம் அடிக்கடி கடன் கேட்காமல் இருப்பது தான் ரொம்ப சிறந்தது. அப்போது கடன் எதுக்காகலாம் கேட்குறாங்கன்னா, மருத்துவ செலவுக்காக கேட்குறாங்க பெரும்பாலும். அப்படின்னா அதன் மூலமாக உறவினர்கள் ஒருவருக்கொருவர் கடன் வாங்கி கொள்வதன் காரணமாக உறவுமுறை மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது. ஏன்னா வாங்கினா திருப்பி கொடுக்கறது இல்லை, ரொம்ப நாள் கழித்து திருப்பி கொடுத்தாலும் ரொம்ப நாள் கழித்து கொடுக்குறது. அப்போது அந்த பணத்துக்கு வட்டியெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கொடுத்தவங்களுக்கு இழப்பு, வாங்கினவங்களுக்கு லாபம், அந்த மாதிரி ஆகுது. அப்போது உறவுமுறை மேலே மக்களுக்கு ஒரு வெறுப்பு, என்னடா இது பெரிய தொல்லையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதனால் அன்பு, பாசம், ஒரு மனுஷங்க மேலே உள்ள மரியாதையே குறைஞ்சிருது. உறவுமுறை இந்த மாதிரி மனுஷங்களுக்கு இடையூறாக வாழும்போது மனுஷங்க மேலே உள்ள மரியாதையே போயிடுது. மனுஷங்களோட தொந்தரவு இல்லாமல் பெரும்பாலும் யார்கிட்டையும் பேசாமல் தனிமையில் வாழ்கிறது தான் ரொம்ப நல்லது. அளவுக்கு அதிகமாக பேசிடக்கூடாது, உரிமை எடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒதுங்குகிற ஒரு உறவுமுறையை கண்டால் பதுங்குகிற ஒரு மனநிலையில் மக்கள் வாழ்கிறார்கள். அப்போ அதெல்லாம் எப்படி தவிர்ப்பது? உறவுமுறையில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அப்போ தான் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்வார். மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது தான் அரசாங்கத்தோட கடமை. அப்படி இருக்கும்போது மக்களை எப்படி மகிழ்ச்சி, அப்போது உறவுமுறைகளுக்கு ஏன் மகிழ்ச்சியாக அவங்க வாழ்வதற்கு என்ன தடைன்னு பார்த்தா, இந்த மாதிரி கடன் கேட்குற ஒரு வாழ்க்கை முறை. எதுக்காகலாம் கடன் கேட்குறாங்க? கண்டிப்பாக படிப்பு செலவுக்காக கடன் கேட்பாங்க. ஏன்னா வருடந்தோறும் அதுக்கு ஒரு பெரிய 1,00,000 ரூபா 50,000 செலவு வந்துடுது வருடந்தோறும். அந்த படிப்பு செலவு, மருத்துவ செலவு. ஆக மருத்துவத்தையும் படிப்பையும் கட்டணம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அரசு பள்ளிகள் மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டும், அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டும். அப்படின்னா படிப்பு செலவுக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் மக்கள் யாரிடம் போய் ஒரு பைசா கூட கடன் கேட்க மாட்டாங்க.
அப்போது இது வந்து மக்களுக்கு இடையூறாக இருக்கின்ற அந்த கடன் கேட்கிற அந்த நடைமுறையை வந்து பெரும்பாலும் இது தவிர்த்து விடுகிறது. அப்போ மக்களுக்கு வந்து மக்கள் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வதற்கு வழி செய்யப்படுகிறது. அது மாதிரி ஆடம்பரமாக திருமணங்களை நடத்தக்கூடாது. ஏன்னா அதுக்காகவும் கடன் கேட்குறாங்க. ஆடம்பரமாக 6 லட்சம் 8 லட்சம் செலவு பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அதையும் தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு சட்டம் போடணும். அதிகபட்சமாக 10,000 ரூபாய்க்கு மேலே உள்ள ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. 20 பேர் 30 பேர் தான் கூப்பிடணும் ஒரு கல்யாணத்துக்கு. அப்புறம் பிறந்தநாள் நிகழ்ச்சியே பெருசாக கொண்டாடாதீங்க. பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு அதிகபட்சம் 20 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு போடும்போது மக்கள் இந்த மாதிரி சடங்குகளை காரணம் காட்டி, இந்த மாதிரி திருமணத்தை காரணம் காட்டி இன்னொருவரிடம் கடன் கேட்பது இல்லாமல் போய்விடும். இதன் மூலம் மக்களே இடையூறாக இருப்பது, இந்த கடன் கேட்குற வழக்கத்தின் மூலம் மக்களே இடையூறாக இருக்கிற அந்த வழக்கம் என்பது பெருமளவு தவிர்க்கப்பட்டுவிடும். ரொம்ப அதிகமாக தவிர்க்கப்பட்டுவிடும். அப்போ மக்கள் மேலே மக்களுக்கு ஒரு மரியாதை வரும், மகிழ்ச்சி. ஒரு மக்கள் வந்து மனுஷங்களுக்கு ஒரு இனிமையானவர்களாக தெரிவார்கள். உறவுமுறை என்பது, நட்பு என்பது, நண்பர்கள் என்பது, உறவினர்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர்கள், நமக்கு துன்பம் தரக்கூடியவர்கள் அல்ல, இடையூறு செய்யக்கூடியவர்கள் அல்ல என்கிற கருத்து மக்கள்கிட்ட மேலோங்க ஆரம்பிக்கும். அப்போ தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி மக்களே இடையூறாக இருக்கிற அந்த நடைமுறையை குறைக்க வேண்டும், தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். அது அரசாங்கத்தோட கையில் தான் இருக்குது. இப்போ வந்து மக்களுக்கே இடையூறாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி கடன் கேட்குற வழக்கத்தின் காரணமாக. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அரசாங்கம் தான் காரணம். இந்த அரசாங்கம் என்பது மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது. ஏகப்பட்ட வரி போடுறது, அப்புறம் கல்வி, மருத்துவம், இதெல்லாம் வந்து தனியாரிடம் விடுவதால் மக்கள் இந்த மாதிரி இதற்காக கல்வி செலவுக்காக, மருத்துவ செலவுக்காக கடன் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அப்புறம் மருத்துவ செலவுக்காக கடன், அப்புறம் இந்த சடங்குகள், திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துறது, பிறந்த நாளை ஆடம்பரமாக நடத்துறது, இந்த மாதிரி சடங்குகளுக்காக லட்சக்கணக்கில் அதுக்கு வர மொய் வைக்கணும், 500 ரூபா 1000 ரூபா மொய் வைக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நிர்பந்தம். அவங்க திருமணம் நடத்துகிறவங்க மட்டும் கிடையாது, அப்புறம் மொய் வேறு 500 1000ன்னு மொய் வைக்க வேண்டியிருக்கு. இப்படி மக்களுக்கு ஏகப்பட்ட அதுக்காக போய் கடன் வாங்குறது, இந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்தும் போது, இந்த தனியார் மருத்துவமனைகள் இல்லாமல் அரசு மருத்துவமனையாக மாற்றும்போது, பள்ளிக்கூடங்களை அரசு பள்ளிகளாக மாற்றும்போது, அப்புறம் வந்து திருமணங்களை ஆடம்பரமாக நடத்தக்கூடாது, சடங்குகளை ஆடம்பரமாக நடத்தக்கூடாது, கல்யாண மண்டபத்தெலாம் இழுத்து மூடிடணும். அப்போ நடத்தக்கூடாது, ஆடம்பரமாக திருமணங்கள் அப்படிங்கும்போது மக்களுக்கு இன்னொருத்தரிடம் போய் கடன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. உறவினர்களிடம் போய், நண்பர்களிடம் போய், எனக்கு 5000 கொடு, 10,000 கொடு, அவசர செலவு, அவசரமாக உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க, அதை எடுக்கணுன்றாங்க, ஒரு 10,000 ரூபா இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையேந்திக்கிற அந்த நிலைமை என்பது இல்லாமல் போய்விடும். ஒரு ரூபா செலவு இல்லாமல் மருத்துவம் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது மருத்துவ செலவு காரணம் காட்டி யாரிடமும் கையேந்த மாட்டார்கள், கடன் வாங்க மாட்டார்கள். இப்படி மக்களுக்கு இடையூறு தருவதை தவிர்க்கின்ற நோக்கத்தோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, மக்களுக்கு வந்து மக்களே இடையூறாக இல்லை என்கிற ஒரு நிலவரம் இங்கு நிலவும், ஒரு நடைமுறை இங்கு நிலவும். மக்களே இடையூறாக இல்லை, கடன் கேட்குற வழக்கம் குறைஞ்சிருச்சு, கடன் கேட்பதற்கான காரணம் இங்கு இல்லை, அதனால் கடன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் மக்களுக்கு என்னென்னா, மக்கள் மீது மரியாதை வரும், உறவினர்கள் மீது மரியாதை, உறவினர்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க, நண்பர்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதன் பிறகு தான் அப்போ வந்து உறவுமுறை ஏற்படும், நட்புகள் ஏற்படும். அதன் பிறகு தான் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். இங்கே மகிழ்ச்சியாக வாழ முடியலைன்னா அது காரணம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பதிலாக இப்போ துன்பங்களை அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இப்போ ஏன் மகிழ்ச்சியாக வாழலைன்னா, அவர்கள் மகிழ்ச்சியாக வாழவில்லை, அதற்கு பதிலாக இன்று கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம்னா, மக்கள் தான் காரணம். மக்களுக்கே கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் யார்? அரசாங்கத்துக்கு வந்து மக்களை கட்டுப்படுத்த தெரியல. அரசாங்கம் வந்து இந்த மக்களை வந்து அவர்கள் போக்கிலே வாழ அனுமதித்ததால் அவர்கள் மருத்துவ செலவுக்காக இங்கே வந்து தனியார் உடைமை, அது மருத்துவமனை என்பது தனியார் வசம் போய் கொண்டிருக்கிறது. தரமான மருத்துவம் தனியார் மருத்துவமனையில் தான் கிடைக்கிறது என்கிற கருத்து இங்கு வந்து நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கல்வி,
அது தரமான கல்வி தனியார் பள்ளியில் தான் கிடைக்கிறது என்கிற அதுமாதிரி சடங்குகள், ஆடம்பரமாக திருமணம் நடத்துறது, அது மாதிரி ஆடம்பரமாக பிறந்த நாள்களை காது குத்துறது, கண்ட அளவுக்கெல்லாம் கூட சடங்குகளை வச்சுக்கிட்டு மொய் பணம் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய இதனால் மக்களுக்கு மக்கள் மேலே வெறுப்பு. ஆக அந்த வெறுப்பை தவிர்க்க வேண்டும். தவிர்க்கணும்னா இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் செய்தால் மட்டும்தான் மக்களுக்கு மக்கள் மீது உள்ள வெறுப்பு. அதெல்லாம் அரசாங்கம் தான் இது காரணங்கும் போது அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு வரும். ஆக ஒரு அரசாங்கம் இந்த கட்டுப்பாடுகளை இந்த நடைமுறைப்படுத்தி விட்டாலே அந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கை ஏற்படும். அதனால் அதை செய்யாமல் நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் இலவசமாக நீங்கள் எதை கொடுத்தாலும் மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. மக்கள் இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் எதிர்பார்க்குறாங்க. கொரோனா ஊரடங்கு காலத்தில் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தக்கூடாதுன்னு சொன்னப்போ நிறைய பேர் நல்ல போர்டு அரசாங்கமே இதுபோன்று விதிமுறையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆதலால் திருமணத்தை எளிமையாக நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அரசாங்கமே அப்படி சொல்லிடுது. அப்படி இருக்கும்போது யாரும் நம்ம எளிமையாக திருமணத்தை நடத்துவதால் யாரும் குறை கூற மாட்டார்கள். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேலேயோ குறை சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. ஏன்னா அரசாங்கமே அப்படி ஒரு சட்டத்தை போட்டு விட்டது. ஆக அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கிறது. அரசாங்கம் நினச்சா பல லட்சம் ரூபாயை மிச்சப்படுத்த முடியும். ஒரு திருமணம் நடக்கின்ற ஒரு வீட்டில் ஆடம்பரமாக கல்யாணம் நடத்தக்கூடாது அப்படின்னா ஒரு 10,000க்கு மேலே செலவு பண்ணக்கூடாது, 50 பேருக்கு மேலே கூடக்கூடாது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாயை அந்த அரசாங்கம் மிச்சம் செய்கிறது என்பது தான் அதன் பொருள். அது சார்ந்த வியாபாரம் தடைப்படாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தடைப்படாது. கல்யாண மண்டபம் வச்சுருக்க அதெல்லாம் மூடிடணும். கல்யாண மண்டபத்தெல்லாம் மூடிடணும். அல்லது அது வேறு ஏதாவது ஒன்றா ஒரு அரசு அலுவலகமாக மாற்றிடலாம். அந்த மாதிரி பண்ணால் தான் முதல்ல மக்களுக்கு துன்பம் விளைக்கிற நடைமுறையை முதல்ல நிறுத்திட்டு, அதுக்கு காரணம் இந்த கடன் கேட்குற வழக்கம். அதுக்கு காரணமாக இருப்பவை இந்த தனியார் உடைமைகள், தனியார் மயமாக்குவது, அதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு மக்கள் மக்களுக்கு ஏற்படுத்துகிற துன்பங்கள், மக்களுக்கு இடையூறாக இருக்கிற அந்த வழக்கத்தை முதல்ல நிறுத்தணும், தடுத்துட்டு அதன் பிறகு தான் மக்களுக்கு இன்பம் தருகிறவர்களாக மகிழ்ச்சியை தருகிறவர்களாக மாறுவார்கள். மக்களுக்கு இன்பம் தருகிறவர்களாக தெரிவார்கள். அதனால் உறவுமுறை மீது மதிப்பு அதிகமாகும். உறவுமுறை நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. பேசுவதில் ஆர்வம் வரும். இன்றைக்கி யாரும் மற்றவங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறாங்க, பேச விரும்பலை. எதுக்கு தேவையில்லாத பேசினா கடன் கேட்பாங்க, நண்பர்களிடம் பேசினா கடன் கேட்பாங்க. அதனால் பேசுவதை குறைப்பது தான் நல்லது. சும்மா பேசி உறவினர்களை சேர்த்தாக்கா கடன் தான் அதிகமாக சேரும். நிறைய உறவினர்கள் நிறைய நண்பர்கள் இருந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க 10 நண்பர்கள் இருந்தால் அதில் 10 பேரில் 7-8 பேர் கடன் கேட்பாங்க. 7-8 பேருக்கு கடன் கொடுக்கணும். அது ஒரு விலை அப்படிங்கிறோம். பகிர்ந்து உண்பது வேறு. நண்பர்களோடு உறவினர்களோடு பகிர்ந்து உண்பது, நம்மிடம் இருக்கிற உணவை பகிர்ந்து கொள்வது என்பது வேறு, கடன் கொடுப்பது என்பது வேறு. கடன்லாம் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பகிர்ந்து உண்பது தான் இங்கு கட்டாயம். கடன் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அதனால் கடன் கொடுக்காமல் கடன் வாங்காமல் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவருமே விரும்ப வேண்டும். அதற்கேற்றார் போன்று எளிமையாக வாழ வேண்டும்.